இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வந்து நம்மளுடைய சுகர் மூலிகை பொடியை எடுத்து குணமானவருடைய பதிவை தாங்க பார்க்க போறோம். அண்ணா கூட இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, நம்ம கிட்ட சுகர் மூலிகை பொடி எடுத்தீங்க இல்லையா? எடுக்கிறதுக்கு முன்னாடி சுகர் லெவல் எவ்வளோங்க அண்ணா இருந்துச்சு? ஆமா 568 இன்ச்சு. 568. சரிங்கண்ணா. ஒரு 15 நாள் சாப்பிட்டோம். சரி. 15 நாள் சாப்பிடுற வேலைக்கு ஒரு 250 கிலோ வந்துருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டப்பாலே. ஃபர்ஸ்ட் டப்பாக்கு 250 கிலோ வந்துருச்சு. அந்த 250 கிலோ வந்து பிறகால மறுபடியும் சரி இன்னொரு டப்பா வாங்கிட்டு வந்துடலான்ட்டு உனக்கு ஃபோன் அடித்தோம். வானா கொடுக்குறோம் என்ன. சரி அந்த டப்பா வந்து வாங்கிட்டு வந்து போய் எடுத்துன்னு போய் திருப்பி அதே பஸ் ஸ்டாண்ட்லேயே அந்த டப்பாவும் காலி பண்ணான். கிளீனா 120க்கு வந்துருச்சு எனக்கு. இப்போ ரெண்டாவது டப்பா நீங்க சாப்பிட்டோனே 120க்கு வந்துருச்சு. 120க்கு வந்துருச்சு. இப்போ சுகர் இருக்குங்களா உங்களுக்கு? இல்ல. எத்தனை வருஷம் ஆகுது நீங்க? 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சுங்களா? 2 வருஷம். இப்போ 2 வருஷத்துல நீங்க மாத்திரை மருந்து போய் எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல எனக்கு. நேர்களே பாருங்க, அண்ணன் வந்து 2 டப்பா தான் எடுத்தாரு. எதுவுமே இல்ல. 2 வருஷம் சுத்தமா இல்ல. இது மட்டும் எனக்கு என் உயிரை காப்பாத்துச்சு. கண்டிப்பா அண்ணா, கண்டிப்பா. ஒண்ணு மட்டும். ஓகே நேர்களே பாருங்க, அண்ணன் வந்து 2 வருஷம் தான் ஆகுது. இதுக்கு மேல வந்து பொடியே எடுக்கிறது இல்லைன்ட்டாரு. ஏன் தெரியுமா? நார்மல் வந்துருச்சு. 2 வருஷம் ஆகுது, நான் பொடி எடுக்கிறதுல மாத்திரை எடுக்கிறதுல பத்திய முறையிலும் நான் கடைப்பிடிக்கிறது இல்லை, நான் எல்லாமே சாப்பிட்டுட்டு வரேன்றாரு. ஏன்னா இந்த பொடி வந்து இதுல வந்து என்னென்ன கலந்துருக்கும் அப்படின்னா சிறுகுறிஞ்சான், நிலாவரை, வெந்தயம், கருஞ்சீரகம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, இந்த மாதிரியான மூலிகைகள் சேர்ந்த ஹெர்பல் பொடி தாங்க. இதை வந்து நீங்க தைரியமா எடுக்கலாம். இது எப்படி சாப்பிடணும்னா காலை இரவு 2 வேளையும் ஒரு ஸ்பூன் 50 ml சுடுதண்ணில் கலந்து எடுக்கணும். இது பத்திய முறைகள்னு பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ட்ரிங்க்ஸ், பிராய்லர் கோழி, ஆயிலில் வறுக்கிறது பொரிக்கிறது சாப்பிடக்கூடாது, ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது.